கேள்வியில் நியாயம் இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா புதுச்சேரிக்கு இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில் இருக்கு. லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் வந்து ஃபிகர் ஹெட்டா இருக்கிறாங்க. இங்க ஒரு வைஸ் சான்சலர் போடுறக்கே இந்த பஞ்சாயத்து. இந்தியால எங்கேயுமே யூஜிசி நாமினி பிரச்சனை இல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் யூஜிசி நாமினிக்கு என்ன பிரச்சனை? வேற எந்த மாநிலத்திலும் பிரச்சனை இல்லை. எல்லா மாநிலத்திலையும் யூஜிசி நாமினி யூஜிசி ஆக்ட் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இருக்கு, போறாங்க. தமிழகத்தில் மட்டும் யூஜிசி நாமினி நான் விட மாட்டேன். எப்படி நான் விடுவேன்? அதனால் இவர்கள் ஒரு முறை யோசிக்கணும். இதில் அரசியல் செய்வது யார்? உயர்கல்வித்துறையா ஆளுநரா? வெரி கிளியர்லி உயர்கல்வித்துறை என்பது எல்லோருக்கும் தெரியும். என்சிபிசிஆரை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய குழு ரொம்ப ஒரு டெக்கரேட்டட் போலீஸ் ஆபீசர், மகாராஷ்டிராவுடைய முன்னாள் டிஜிபி ஒருத்தவங்க வந்ததா பேப்பர்ல பாத்தங்கன்னா, அப்புறம் என்சிபி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், NCW நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஒரு மெம்பர் வந்திருக்கிறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சார்பாக ரிட்டையர்ட் டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க, சேர்மன். அவங்களுடைய பிரஸ் நோட்ல ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியை பார்த்தோம், சிஸ்டத்தை ஃபெயிலியரை பார்த்தோம், போலீஸ் என்ன பண்ணாங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். அதனால் நாங்கள் இதை வந்து ரொம்ப கடுமையாக எடுத்துக்கொள்ள போகின்றோம்னு. அதனால் இதுல சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிஎன்எஸ்லயே அந்த சிசிடிஎன்எஸ்லயே சொல்லிடணும், இந்த மாதிரி கிரைமா நீ ஆட்டோமேட்டிக்கா ரவுடி ரெஜிஸ்டர் அதே கிரியேட் பண்ணி கொடுத்துடணும். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் வச்சு ஒரு ஏட்டையை எழுதணும்? அடுத்த ரிஃபார்ம்ஸ் என்னன்னா, தம்பி இந்த குற்றம் நீ பண்ணிட்டியாப்பா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷன் ரவுடி ரெஜிஸ்டர் நீ போய் உட்காந்துக்குவ. நீ மாசம் 4ஆம் தேதி போய் இன்ஸ்பெக்டர் ஐயா பார்த்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வெளியே வா. எனக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் போலீஸ்க்கு இருக்கு. யார் ரவுடி ரெஜிஸ்டர்ல சேர்க்க வேண்டும் சேர்க்க கூடாது என்பதை ஏட்டையா முடிவு பண்றாரு. அந்த ஏட்டையா தான் முடிவு பண்றாரு. அதனால இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த குற்றவாளி குற்றம் செய்வான் என்று தெரிந்தும் கண்காணிப்பு இல்லாதனால குற்றம் செஞ்சிருக்கான். இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்புறேன்.